ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நாகர்கோவில் ஸ்பெஷல் மீன் குழம்பு. எண்ணெய் சேர்க்காமல் நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். இதை சுலபமாக நம்ம செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். முதல்ல மீனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிடணும். நான் இது 3 பேர்த்துக்கு உள்ள குழம்பு வைக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான கூட எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நான் ஒரு மூடி தேங்காயில் பாதி, சின்ன மீடியமான தேங்காய் தான், அதில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு. பாருங்கள், தேங்காய் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். இப்போ ஜீரகத்தையும் நல்ல மிளகையும் அது கூட போட்டுக்கிடுவேன். நான் ஏற்கனவே நல்ல மிளகு ஜீரகம் மல்லிப்பொடியிலையும் அரைச்சி வச்சுருக்கேன், மல்லி கூடையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இது கூட 10 சின்ன வெங்காயம், இங்கே சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக போட்டுவிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த ஸ்பூனுக்கு தான் நான் எல்லாம் அளந்துருக்கேன். பாருங்கள், இதுக்கு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த மல்லிப்பொடி கூட கொஞ்சமாக நான் ஜீரகம் நல்ல மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது 1/2 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடிக்கு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி அளவில் போடுங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் இவ்வளோ வேணுன்னா கூட கொஞ்சம் கூட பொடி போட்டுவிடுங்க. ஒரு பூண்டு பல், சின்ன பல்லுன்னா 2 பல் போடுங்க. பாருங்க, இது ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியில் பாதி தக்காளி, பாதி தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மசாலா கூடயே போட்டுருங்க. நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி இருக்கணும். இனிமேல் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நம்ம ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். இதே அளவில் போதும் 3 பேர்த்துக்குள்ளே குழம்புக்கு. பாருங்கள், நான் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை இந்த மீனில் போட்டுருவோம். இதில் போட்டுவிட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி நீங்கள் அதில் விட்டுருங்க. புளி தண்ணியும் விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். இந்த புளி தண்ணி எல்லாமே விட்டுறணும். பாருங்கள், நான் எல்லாம் விட்டுட்டேன். கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் இந்த பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கிடுங்க. என்கிட்ட இந்த சின்ன சீனி மிளகாய்னு சொல்லி காந்தாரி மிளகாய், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாட்டும் இருக்கும் இந்த மிளகாய் போட்டோன்னா. இல்லைன்னா நீங்கள் பெரிய மிளகாய் போட்டுக்கிடுங்க, பச்சை மிளகாய். இது கூட மீதி நம்ம பாதி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியும் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. உப்பு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்பில் வச்சுருவோம். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், அப்படி நல்லா கொதித்து நுரை கூட்டி வரும். நம்ம பொங்க விட்டுறக்கூடாது. பொங்கிட்டோன்னா குழம்போட டேஸ்ட் போயிடும். அந்த மேலே இருக்க தேங்காய் மசாலாவோட இதெல்லாம் போயிடும், நல்லா வாசனை எல்லாம் போயிடும். அதனால் பொங்க விட்டுறக்கூடாது மீன் குழம்பு ஒன்றும். பாருங்கள், அதை அப்படி கலந்து விட்டுருங்க. இப்படி நல்லா கொதித்து வரணும். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க வைங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். இந்த நுரை எல்லாம் அடங்கி அப்படியே வரும். அந்த பிறகு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பின்னம் வச்சிடணும். பாருங்கள், அந்த நுரையெல்லாம் அடங்கிடணும். அதுக்கு பிறமா நீங்கள் மூடி போட்டு அப்படியே பின்னும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா இப்படி கொஞ்சம் எண்ணெய் படர்ந்தாலே இருக்கணும். பாருங்கள், அந்த தேங்காயில் உள்ளது நல்லா மேலே படர்ந்து வரும். இன்னும் அந்தால மூடி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்து மீன்லெல்லாம் நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள், 1 நிமிஷம் கழிஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இறக்கி எடுத்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், இதை இப்போ இறக்கி எடுத்துருவோம். இது மண்சட்டி நல்லா கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துடணும். இது நல்லா கெட்டியாக மாறிடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா வாசனையாட்டும் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.